போயிட்டு வரங்க. போதும். பாத்துக்கணும். கைய கால அசைக்க வேலை வேலைக்கு நிறைய பழம் சாப்பிடணும். புரியுதா? ஐயோ உனக்கு கொடுக்காம நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டது போற அங்க கூட. உனக்கு எப்படி மாதிரி சத்தம் இங்க கேக்குது. தம்பி தமாசு சாப்பிடு. மாமா வெளியே போயிருக்காரு. இப்ப வந்து அம்மாவால நடக்க முடியாதுல்ல. கண்ணா கொஞ்சம் இருமா. ஐயோ எங்க குழந்தை போட்டு அடிக்கிறீங்க? அவளுக்கு பசிக்குதான், சாதம் போடுங்க. அவ்வளவுதானே. வாமி நான் சாப்பாடு போடுறேன். வலி இருக்குங்களா? இல்லைங்க. இங்க இல்ல. இனிமே நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ராமு, இந்த பேண்டேஜ் துணியெல்லாம் வெளியே போட்டுருங்க ப்ளீஸ். நீ ராதாவை செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல ராமு. ஒரு எஜமானிக்கு வேலைக்காரன் செய்ய வேண்டிய கடமையை தான் நான் செஞ்சேன். சிங்காரா, உங்ககிட்ட ஒரு வியாபாரம் பேசலான்னு தாப்பா அவனை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இந்த காலி பாட்டிலாம் நீ என்ன விலைக்கு எடுத்துக்கிற? பெரிய பாட்டில் 1 ரூபா, சின்ன பாட்டில் 50 காசு. 100 சின்ன பாட்டிலுக்கு எவ்வளவு கொடுப்ப? இந்த கணக்கு கூட தெரியாம இருக்கீயா? 100 சின்ன பாட்டில் கொடுத்தா 50 ரூபா தருவேன். அப்ப எடு. பாட்டிலே இல்லாம எப்படியா பணம் தர்றது? இந்தாப்பா, உனக்கு வேண்டியது பாட்டில், எனக்கு வேண்டியது பணம். நீ பணத்தை எடு, நான் இந்த இடத்துலயே பாட்டில தரேன். இந்த இடத்துலயே தரலன்னா? சார் நீங்களே சாட்சி. இந்த ஆளு பணம் கொடுத்த உடனே நான் பாட்டில குடுக்கறேன். நான் பாட்டில குடுக்கலன்னா 500 ரூபா வாட்ச கழட்டிங்க சார். பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். நிஜமா? நிஜமா. சத்தியமா? சாட்சியா நான் இங்க இருக்கேன்ல, பணத்தை குடியா. பையன் வெறுங்கையோட திரும்பி போறான். 2 கையே. ஓஹோ, வாட்சி கொடுக்க போறியா? குடு. இந்தா நீ கேட்ட 100 சின்ன பாட்டில். நீ கொடுத்து வச்சவையா? 1-2 கூடவே இருக்கும் போல இருக்க. அட சும்மா இருப்பா. இப்படி ஒரு சின்ன பாட்டில நான் பார்த்ததே இல்லையே. ஏமாந்துட்டானே. கடு சைஸ் பாட்டிலா கையில போட்டுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டானே. ரெட்டை வாழைப்பழம் ஞாபகம் இருக்கா? அந்த 40க்கு இந்த 50 சரியா போச்சு. படுவா என்னையவே ரொட்டி தட்டு விட்டானே. 5 பைசா கூட போறாது. என்ன அங்க சண்டை? போலாம் இல்லையே.
ஏன் அடிக்கிறீங்க? என்ன நடந்தது? அடிக்காம என்ன செய்ய சொல்ற? என் பொண்ணு சின்ன வயசுல விதவை ஆயிட்டவ. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த பையன் சுத்திட்டே இருக்கிறான் ஐயா. அதுக்கு உங்க பொண்ணு என்ன சொல்லுது? அது விவரம் தெரியாத பொண்ணு. சரின்னு தான் சொல்லும். அதுக்கு இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? உனக்கு கடைசியா சொல்லி வைக்கிறேன்டா. இனிமே என் பொண்ணு பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு கொன்னே போடுவான் பயல. சரி சரி விடுங்க. என்னப்பா அவங்க சண்டை போடுறது நீ ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, சம்பந்தப்பட்ட பொண்ணே மறுவாழ்க்கைக்கு சம்மதிக்கிறப்போ அதுக்கே பெத்தவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் பழமையில ஊறி போய் அப்படித்தான் இருப்பாங்க. சில பேர் புது மாற்றத்துக்கு தயாரா இருப்பாங்க. ஏன் அங்க இங்கேயும் போவானே? நம்ம ராதா எடுத்துக்க. ஏன் இவ்வளவு படிச்சிருந்தும் தனக்குன்னு மருதனை தேடிக்காம தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த சின்ன வட்டத்துக்குள்ள ராதா வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டத பார்த்து நான் அடிக்கடி நினைச்சு வருத்தப்படுவேன். அத பத்தி நாம பேச என்ன பிரயோஜனம்? இந்த மாற்றத்துக்கு அவங்க தயாரா இருக்கணுமே. ராதா நினைச்சா மட்டும் அந்த மாற்றம் கிடைச்சிருமா? நீ என்ன சொல்ற? ஒரு விதவை ஏத்துக்கிறதுக்கு மனப்பக்கும்ல ஒரு ஆம்பளை முன் வரணுமே. பட்டு போய்கிட்டு இருக்க பச்சை மரத்தையும் அந்த மரத்து நிழலையே நம்பிக்கிட்டு இருக்க சின்ன செடியையும் காப்பாத்துங்கிற எண்ணத்தோட யாராவது ஒரு தோட்டக்காரன் முன் வந்தா தானே மறுபடியும் துளிர்க்கும்னு எதிர்பார்க்க முடியும். என்ன ராமு, எதுவுமே பேசாம எதை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? தண்ணி தாகத்தை சொன்னேங்க. அத பாரு, பம்பு தட்டுல தண்ணி வருது, போய் குடிச்சிட்டு வா. காலெல்லாம் வலிக்குதுங்க. அதுக்கு நான் போய் தண்ணி கொண்டாருவா? இப்பவே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன பண்றது, லவ் பண்ணிட்டனே. செய்யலன்னா மாமா கோச்சுக்குவாரு. தலையெழுத்து பொறுத்துக்குங்க. இன்னொரு தடவை தண்ணி கொண்டாட்டுமா? ஒரு நிமிஷம் பிளீஸ். அந்த கவுண்டர் போங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் இருக்கு சார், பிளீஸ். பழனிசாமி, அந்த அம்மாவை பார்த்து சீக்கிரம் கொடுத்தனுப்ப. கோச்சுக்காதீங்க சார், லேடிஸ். சீக்கிரம் சார், எங்களுக்கு 1008 வேலை இருக்கு சார். ஆச்சா, என் வேலையை பாருங்க சார். ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரம் இருங்க. என்ன முதல்ல அனுப்புங்க சார். சரிங்க, போயிட்டு வாங்கம்மா. உடவே பாத்திரம் சார். அம்மா, நீ என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல அம்மனி, அம்மா பார்த்து ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். அம்மா வீட்டுல இல்ல. எங்க போயிட்டாங்க? வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்க அம்மனி? வரதுக்கு ரொம்ப நேரமாகும். என்ன சங்கமலம்? ஏம்னி, உங்க அம்மா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா என்கிட்ட நிர்ணயமா இல்லன்னு போய் சொன்ன. நீ அம்மா கிட்டியா? அப்பா நீ என் காதுல விழுந்துச்சு, அதான். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க. திடீர்னு சத்தியமங்கலத்துல இருந்து 2 உரம்பரை வந்துட்டாங்க. கையில இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஆட்டு லோன் கட்டி போட்டனுங்க. அதான் உங்களை பார்த்து செலவுக்கு கைமாத்தா ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு போலாம்னு வந்தனுங்க. ஐயே, கையில சில்லற இல்லையே. அவரு வேற வெளியே போயிட்டாரு. ஏமா இல்லங்கிற? பாவம் கூட. ஏண்டி, கையில வச்சுக்கிட்டா இல்லேன்னு சொல்ற? பெருசா சுபாஷுக்கு வந்துட்ட. செங்கமலம், நீ வேற யார்ட்டையாவது வாங்கிக்க. நீ 10 ரூபா தானே கேட்ட? என்கிட்ட 20 ரூபாய் இருக்கு, தர வச்சுக்க. நீ திருப்பி கூட கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு விளையாட்டவும் சிரிப்பாவும் இருக்கு. இப்ப அந்த பொம்பளைய சமாளிச்சிட்டோம். திடீர்னு ஒரு நாள் அப்பா கிட்ட போய் சொல்லிடுச்சுன்னா? இத பாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து பயந்து சாகுறது? இன்னைக்கு இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் தெரிய போகுது. அப்ப எவனா அதை பார்த்து உங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் கோவத்துக்கு ஆளாறத விட நம்மளே நேர்ல அவர்கிட்ட சொல்றது பெட்டர் தானே? ஐயோ, என்ன ஐயோ? எப்படி எங்க அப்பா கிட்ட பேசுறது?
நீ ஒண்ணும் உங்க அப்பாட்ட பேச வேண்டாம், நானே நேர்ல வந்து உங்க அப்பாட்ட பொண்ணு கேக்குறேன். எனக்கு இன்னமும் பயமா இருக்கு. நீ இதுக்கு பயந்துனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? வேற பொண்ணை கட்டிக்கிறது. நேரா வந்து நான் உங்க அப்பாட்ட பேசுவேன். முதல்ல அவர் என்ன பாப்பாரு, அதுக்கப்புறம் ஒன்ன பாப்பாரு. நீ எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற. என்ன கரெக்டா 10 மணிக்கு வருவேன், மறந்துடாத. அதான் டைம் சொல்லிட்டேன்ல பக்கத்துல வருது. சரி நானே வரேன்.